சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்காக எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வேகத்தோடு இயக்கத்தோழர்கள் பணியாற்றிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் முதல் கட்டமாக மண்டல அளவில் இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு மகளிர் அணி மாநாடு மண்டல வாரியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு உன்னதமான திட்டத்தின் மூலமாக மண்டல அளவில் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி எப்படி நாம் பணியாற்றிட வேண்டும், எந்த முறையில் பணியாற்றினால் எழுதிகளை வீழ்த்த முடியும் என்ற பயிற்சியை கழக நிர்வாகிகளுக்கு தருவதற்காக முதல் கட்டமாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலம், அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட 49 தொகுதிகளில் அடங்கியிருக்கிற வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்குச்சாவடி நிலை முகவர், அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட இந்த 49 தொகுதியில் 1.5 லட்சம் பேருக்கு மேலே வராங்க நாளைக்கு. ஆக இந்த மாநாடை பொறுத்தவரையில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு ஒரு அச்சாரமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய நம்முடைய தோழர்கள் வந்து செல்வதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அவங்களுக்கு வேண்டிய அந்த ஸ்நாக்ஸ்லாம் கூட ஒவ்வொரு சீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லாத வாகனங்கள் வருவதற்கு வேண்டிய பார்க்கிங்கு, கடலூர் விழுப்புரத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் இந்த பக்கம், சென்னையிலேருந்து வர்றவங்களாம் இந்த பக்கம், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 வண்டிகள் தங்குவதற்கு விடுவதற்கு வேண்டிய இந்த பார்க்கிங் வசதியெல்லாம் கூட பிரமாதமாக செய்திருக்கிறோம். அவ்வளோ பேரும் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மாநாடு அமைய இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய எழுச்சி மாநாடாக அமையும். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி பொறுப்பு வரும். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அதற்கு அச்சாரமாக விளங்கக்கூடிய மாநாடு தான் இந்த எழுச்சி மாநாடு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1,30,000 சேர் போட்டிருக்கிறோம். இப்போ காவல்துறையினர் வந்து எவ்வளோ பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க, இதில் போக்குவரத்து துறையிலேருந்து கிட்டத்தட்ட காவல்துறையினர் ஒரு 1000 பேருக்கு மேலே இப்பயே வந்துட்டாங்க. நாளைக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க. போக்குவரத்தில் எதனா மாற்றம் ஏற்படுது? மாற்றம்லாம் வராது. 12 மணிக்கு மேலே இந்த சென்னையிலேருந்து வர்ற வாகனங்கள், இந்த மாதிரி வண்டலூர்லேருந்து வர்றது, இந்த பக்கம் கடலூர் விழுப்புரத்துலேருந்து வர்றதுலாம் 12 மணிக்கு மேலே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறோம். எங்கள் வண்டி வர்றதுக்கு மட்டும் அனுமதிக்க சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு யார் முக்கிய தலைவர்கள் யாராவது கலந்துக்கிறாங்க? எங்களுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர் தளபதி மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. இல்லை, அவர் தான் சிறப்பு. எல்லா நிர்வாகிகளும் வருவாங்க. தலைமை கழக நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாமே வராங்க. தலைவர் உரை தான் எங்களுக்கு வேதவாக்கு. நாளைக்கு எந்த மாதிரியான ஆலோசனை கொடுக்க தலைவர் தானே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு. பாமக தலைவர் ராமதாஸ் வந்து இணையதான் ஒரு தகவல் எங்க இணையறாரு எங்களுக்கு தெரியலப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.